வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியத்துல அந்த ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாகி இருக்கு. என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். டிஆர்பில தற்சமயம் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு நேரடியாக பணி நியமனம் தேர்வின்றி அந்த நியமன தேர்வின்றி போட்டித் தேர்வின்றி நேரடியாக பணி நியமனத்தை வழங்கணும் அப்படின்ட்டு பலதரப்பட்டவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே போல டெட் தேர்வுல பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2ல பாஸ் மதிப்பெண்கள் மற்ற கம்யூனிட்டியை போல 60 மார்க் எடுத்தா பாஸ் என்றது நீதிமன்றத்துல தீர்ப்பா இருக்கு. விரைவில் இதற்கு ஒரு முக்கியமான முடிவுகள் வெளியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில பள்ளிகள் எல்லாம் திறந்தாச்சு. அங்கங்க பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு புத்தகங்களும் சீருடைகளும் வழங்கப்பட்டு வருகிறது, குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில ஒரு சில புதிய மாற்றங்கள் எஸ்எம்சி மூலமாக 19,000 தற்காலிக ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளலாம் அப்படின்ட்டு HMS பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துட்டாங்க. தனியார் பள்ளி கல்லூரி மற்றும் யாரா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா பாத்தீங்கன்னா 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்றத சொல்றாங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகள்லயும் இது நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்பிசியோடைய பெரிய ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள்ல முதல்வர் அவர்கள் வெளியிடப்படுறாரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் இதை வெளியிடப்படுறாருங்க. 1/6/2026 அன்று நடைபெறும் சிறப்பு நிலை ஆசிரியர்களுக்கான சிறப்பு முகாம் நடத்தி உடனடியாக ஆணை வழங்க தொடர்பான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று 1/6/2026 அன்று சிறப்பு நிலை நடைபெற்ற ஆசிரியர்களுக்கு முகாம் நடத்தி ஆணை வழங்க வேண்டும். இதன் புகார்கள் எழுந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. அது என்ன அப்படி சொல்லுது அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. அதைத்தான் நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியோட பார்க்க போறோம். இந்த பள்ளி கல்வித்துறையில 2004-5-6 ஆண்டுகளில் தொகுப்பூதியத்தில் இளநிலை இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு பின்னர் அரசாணை எண் 99 பள்ளி கல்வித்துறை வசம் 27/6/2006 படி 11/6/2006 படி முதல் காலமுறை ஊதியத்தில் பணி வரன்முறை செய்யப்பட்டது. மேற்கண்டவரை பணிவரம் செய்யப்படும் ஆசிரியர்களுக்கு முறையே 1/6/2016 நடவடிக்கை சிறப்பு தேர்நிலை தேர்வுகள் மற்றும் ஆசிரியர்கள் உரிய ஆணை பெற நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சிறப்பு நிலை வழங்கும் நிகழ்வுகளில் புகார்கள் எவ்வாறு ஏற்பட்டால் தொடர்புடைய அலுவலர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற சிறப்பு நிலை அதிகாரிகள் வழங்கும் நிகழ்வினை மாவட்ட கல்வி அலுவலர் பார்வையிட்டு துரிதமாக வழங்க வேண்டும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சங்கத்திலிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகள். ஓகேங்களா? அடுத்து நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில நடக்கிறீங்க நியமன தேர்வை ரத்து செய்யறதுக்கு உண்டான ஒரு அரசாணையை வெளியிடப்பாங்க. அது மட்டுமே கிடையாது, பள்ளி கல்வித்துறையில புதிய தேர்வுகளையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணதாக தகவல் வந்திருக்கீங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் தான் தற்சமயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போன தகவல். பள்ளி கல்வித்துறையில முதல்வர் விஜய் அவர்கள் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நிச்சயமா பாத்தீங்கன்னா சில முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஆர்பில இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்க நல்ல தகவலோட நம்ம சந்திக்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.